இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் நேற்று பெங்களூரில் உள்ள நடந்த ஒரு கூட்டத்தில் அமெரிக்காவின் பெருமையை பஜாரில் கிழித்துவிட்டார், சமாதி கட்டிவிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய பச்சை உண்மைகளை பச்சையாக வெளிப்படுத்தினார். இத்தனை நாட்கள் ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவம் தோல்வியடைந்தது, இந்திய விமானப்படை தனது போர் விமானங்களை இழந்தது என்று குற்றம் சாட்டியவர்களுக்கு அனைத்து விதமான பதில்களையும் அளித்தார். முக்கியமாக இந்தியா மீது டாரிப் என்று வர்த்தக போர் தொடுத்து வரும் டொனால்ட் டிரம்ப் மற்றும் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் இன் ஒரு பகுதியாக இருக்கும் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்திற்கு வாழ்நாள் செட்டில்மெண்ட் கொடுத்தார். இந்த வீடியோவில் முக்கிய மீடியாக்களும் மற்ற யூடியூப் சேனல்களும் சொல்லாத பல விஷயங்களை நான் சொல்லப் போகிறேன். நண்பர்களே, புவிசார் அரசியலில் நேரம் முக்கியமல்ல, நேரம்தான் மிக முக்கியம். தற்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். டொனால்ட் டிரம்ப் பகையோடு இருப்பது போல் இந்தியா மீது 50% டாரிப் விதித்தார். சீனா ரஷ்யாவுடன் இந்தியாவுடனை விட அதிகமாக வர்த்தகம் செய்தாலும் சீனா மீது வெறும் 30% டாரிப் மட்டுமே விதித்தார். ஒரு கட்டத்தில் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்தியா ஒரு டெக் எகானமி என்று அவர் கருத்து தெரிவித்தார். அவர் வேண்டுமென்றே இந்தியா மீது சேற்றை வீச ஆரம்பித்தார். இந்திய பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைகின்றன. இந்தியா அமெரிக்காவிற்கு $80 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. இப்போது 50% டாரிஃப் காரணமாக இந்த பொருட்கள் அமெரிக்க சந்தையில் விலை அதிகம் ஆகும். நமது பொருட்களை யாரும் வாங்க மாட்டார்கள். இதன் மூலம் இந்தியாவின் GDP 0.5% சுருங்கக்கூடிய ஆபத்து உள்ளது. இத்தனை நாட்களாக டொனால்ட் டிரம்ப் என்ன நினைத்தார் என்றால், ஒரு பக்கமாக நான் இந்தியாவை வெட்டிக் கொண்டே செல்வேன், பதிலடி கொடுக்க இந்தியாவிடம் கார்டுகள் இல்லை, இந்தியா அமெரிக்காவின் பெருமையை குலைக்காது என்று நினைத்தார். ஆனால் இந்தியாவிடம் உள்ள கில்லர் ஆயுதத்தின் பெயர் அமர்பிரீத் சிங். இவர் சொன்னால் பலர் நம்புவார்கள். உண்மையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹல் தயாரிக்கும் போர் விமானங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நேரடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். உண்மைகளை பச்சையாக பேசும் நபர் அமர்பிரீத் சிங் அவர்கள். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் விமான தளங்களை அழித்த இந்திய விமானப்படையின் முக்கிய தளபதியும் தலைவரும் இவரே. இவருக்கு கீழே ஏகே பாரதி போன்றவர்களும் வேலை செய்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்திய விமானப்படை அழைத்துவிட்டது. இந்த விஷயத்தை நேற்று அமர்பிரீத் சிங் அவர்கள் தெரிவித்தார். அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் என்ற ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் டீப் ஸ்டேட்டில் ஒரு பகுதியாக உள்ளது. டீப் ஸ்டேட் சொல்வதை டொனால்ட் டிரம்ப் போன்றவர்களும் கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தயாரித்த F-16 எனப்படும் 4வது தலைமுறை போர் விமானத்தை இந்திய விமானப்படை அழித்துவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக நம் ஆட்கள் அறிக்கை வெளியிட்டனர். ஆனால் நேற்று வரை இந்திய விமானப்படை தலைவர்களோ இந்திய அரசியல்வாதிகளோ மே 11 அன்று பிரீஃபிங் அளித்த ஏகே பாரதியோ இந்திய பிரதமரோ பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ 3 நாட்களாக சிந்தூர் போர் பற்றி பிரீஃபிங் அளித்த கர்னல் சோபியா குரேஷி, விங் கமாண்டர் வியாமிகா சிங், அனில் சௌஹான் போன்றவர்களும் எங்கும் அமெரிக்காவின் அழித்துவிட்டோம் என்று அறிக்கை அளிக்கவில்லை என்றால் அளிக்கக்கூடாது என்று வாயை மூடிவிட்டனர். F-16 என்ற பெயர் வெளியே வரக்கூடாது. F-16 என்ற பெயர் வெளியே வந்தால் அமெரிக்கா வருத்தப்படும். இந்தியாவின் தூதரக கொள்கையை எழுதும் பெரியவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். நாம் என் பெருமையை குலைத்தால் அமெரிக்கா நம்மோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்யாது. ஏன் F-16 பற்றி வெளியே சொல்லக்கூடாது என்றால், ஒருவேளை ஆபரேஷன் சிந்தூரில் F-16 ரஷ்யாவின் ஆல் அழைக்கப்பட்டது என்ற விஷயம் உலகத்திற்கு தெரிந்தால் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும். அமெரிக்கா எங்கும் விற்க முடியாது. மூடிவிட வேண்டியதுதான். அமெரிக்காவின் ஆயுதங்களை சீன மற்றும் ரஷ்ய மீடியா ட்ரோல் செய்யும். எனவே எங்கும் குறிப்பிடாமல் வெகி பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்று இராஜதந்திரமாக பேசினார்கள். ஒரு பெண்ணின் மானம் போகாமல், அதன் ரகசியம் வெளியே வராமல் என் கரை இந்திய விமானப்படை இத்தனை நாட்களாக காப்பாற்றியது. ஆனால் டொனால்ட் டிரம்ப் இப்போது என்ன செய்கிறார்? இந்தியாவை ஒரு டெக் எகானமி என்கிறார். மிரட்டலுக்கு இறங்கினார். இந்தியாவின் விவசாய மற்றும் பால் வர்த்தகத்தை கைப்பற்ற பார்க்கிறார். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா தினமும் பயன்படுத்தும் பால், தயிர், யோகர்ட், சீஸ் போன்ற பொருட்களை அமெரிக்கா இங்கு விற்க பார்க்கிறது. இதன் மூலம் $200 பில்லியன், அதாவது 16 லட்சம் கோடி இந்திய வர்த்தகத்தை கைப்பற்ற நெருத்தனமாக கடுமையாக டொனால்ட் டிரம்ப் திட்டமிடுகிறார். இதற்கு இந்தியா ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் டொனால்ட் டிரம்ப் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினார். 2 அணுசக்தி நாடுகளுக்கு இடையேயான போரை நிறுத்தினார் என்று இந்திய பிரதமர் மீடியா முன் வந்து டொனால்ட் டிரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்கள் என்று பரிந்துரைத்தாரா? அதையும் செய்யவில்லை. இன்று டொனால்ட் டிரம்ப் அஜர்பைஜான் அர்மேனியா போரை லைவில் நிறுத்தி லைவிலேயே பரிந்துரைகளை பெற்றுக் கொண்டார். எப்படி இருந்தாலும் அமெரிக்கா நம்மை ஒரு நட்பு நாடாக பார்க்கவில்லை. எனவே அமெரிக்க போர் விமானங்களின் பெருமையை குலைக்கும் திட்டத்தை போட்டுக் கொண்டனர். அமர்பிரீத் சிங் அவர்களை நேற்று களத்தில் இறக்கினர். ஆட்டம் புரிந்ததா? அமர்பிரீத் சிங் அவர்கள் புல்லர்கள் போல பச்சை உண்மைகளை நேற்று வெளிப்படுத்தினார். ரஷ்யா நமக்கு சப்ளை செய்த S-400 ஒரு கேம் சேஞ்சர் ஆக மாறியது. மே 9 அன்று இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் போர் விமானங்களை S-400 இடைமறித்து அழித்துவிட்டது என்று கூறினார். மொத்தமாக 5 பாகிஸ்தான் போர் விமானங்களை அழித்துவிட்டோம். இதில் F-16 போர் விமானங்களும் இருந்தன என்று
இறுதியாக தனது வாயால் அதிகாரப்பூர்வமாக F-16 என்ற பெயரை வெளியிட்டார். இல்லையென்றால் இத்தனை நாட்களாக நம் ஆட்கள் F-16 பெயரை வாயிலிருந்து எடுத்திருக்க மாட்டார்கள். எடுக்காமல் மறைமுகமாக பேசினார்கள். எனது வீடியோக்களில் நான் பலமுறை F-16 அழைக்கப்பட்டது, F-16 டேக் ஆப் ஆவதற்கு முன்பே தாக்கப்பட்டன என்று எவ்வளவு சொன்னாலும் நம் ஆட்களில் பலரும் இதை நம்பவில்லை. இந்திய விமானப்படைக்கு அவ்வளவு சீன் இல்லை. அவ்வளவு சீன் இருந்தால் ஏன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்று விமர்சித்தார்கள். அவர்களின் விமர்சனங்களிலும் தவறு இல்லை. ஏனெனில் அழைத்துவிட்டோம் என்றால் அதிகாரப்பூர்வமாக வந்து வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை என் பெருமையை குலைத்தால் எங்கு வர்த்தகம் செய்யாதோ டாரிஃப் விதிக்குமோ என்று பயப்படுவது சரியானதல்ல. மறுபுறம் பாகிஸ்தான் பகிரங்கமாக ரஃபேலை அழைத்துவிட்டோம் என்று சொல்லி பிரான்சின் பெருமையை குலைத்தது. இந்திய விமானப்படையின் பெருமையை குலைத்தது. 100க்கு 35 மார்க் வாங்கியவன் ஸ்வீட்ஸை பங்கிடுகிறான். தீன்மார் அடித்து டான்ஸ் ஆடுகிறான். 100க்கு 99 மார்க் வாங்கியவன் ரூமில் உட்கார்ந்து அழும் நிலை. ஏன் ஒரு மார்க் வாங்க முடியவில்லையா என்று பெற்றோர்கள் கேட்பது போல் இந்தியர்கள் பலர் இந்திய விமானப்படையிடம் கேட்கிறார்கள். ஷபாஸ் ஜகோபாத் விமான தளத்தில் F-16 போர் விமானங்கள் இருக்கும் என்பது உலகத்திற்கு தெரியும். இந்த 2 விமான தளங்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய போது அங்கிருந்த கள் சேதமடைந்தன. சிலவற்றை டேக் ஆப் ஆன போது S-400 இடைமறித்து அழித்துவிட்டது. அதாவது இந்த விமான தளங்களின் ஏங்கரில் இருந்த S-400 இங்கிருந்தே ஏவுகணைகள் மூலம் அழித்துவிட்டது. இந்த விஷயங்களை அமர்பிரீத் சிங் அவர்கள் F-16 என்று போல்டாக குறிப்பிட்டு கூறினார். ரஷ்யாவின் பாராட்டினார். அமெரிக்காவின் மறைமுகமாக அவமானப்படுத்தினார். இவரது வார்த்தைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை படியுங்கள். அமர்பிரீத் சிங் போன்ற ஒரு பெரிய மனிதர் பாகிஸ்தானின் அவாக்ஸை 300 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து S-400 இடைமறித்து அழைத்துவிட்டது. இது ஒரு உலக சாதனை என்றும் கூறினார். உலக சாதனை என்று சொல்லி ரஷ்ய ஆயுதத்தை பாராட்டுவது என்றால் ரஷ்யாவின் புகழையும் பெருமையையும் எங்கோ கொண்டு செல்வது ஆகும். புதின் இந்தியா வர இருக்கிறார் என்பது பலருக்கு தெரியும். ஆனால் புதின் வருவதற்கு முன்பே சர்வதேச அரங்கில் பாராட்டினார். அதாவது அமெரிக்காவை ஒப்பிட்டு நாங்கள் அழித்துவிட்டோம், F-16 எதுவும் செய்ய முடியவில்லை, ஆனால் ரஷ்யாவின் S-400 ஒரு கேம் சேஞ்சர் ஆகஸ்ட் மாறியது என்று புகழ்வதன் காரணமாக ரஷ்யாவின் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் அடுத்த நிலைக்கு செல்லும். இங்கு அங்கீகாரம் என்பது மிகவும் முக்கியம். உண்மைகளை தைரியமாக பேச வேண்டும், வெளியே சொல்ல வேண்டும். யாரோ வருத்தப்படுவார்கள் என்று இவ்வளவு பெரிய சாதனையை மறைத்து வைப்பதால் பல நண்பர்கள் நம்மை விட்டு தூரமாக செல்லும் அபாயம் உள்ளது. சர்வதேச அளவில் வரும் நாட்களில் பலருக்கு பதிலாக வாங்க விரும்புவார்கள். இவர் 6 ரேடார்களையும் அழித்துவிட்டோம் என்றும் கூறினார். ஆனால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட AQ-9 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை அழித்தோம் என்று எங்கும் சொல்லவில்லை. இந்த உரையில் அமர்பிரீத் சிங் அவர்கள் எங்கும் சீன ஆயுதங்களின் பெயர்களை வெளியே சொல்லவில்லை. ஏனெனில் இப்போது நாம் சீனாவுடன் தொடர்பில் இருக்கிறோம். மோடி அவர்கள் சீனாவுக்கு செல்ல இருக்கிறார். ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை நடைபெறும் ASEAN கூட்டத்தில் மோடி அவர்கள் ஷி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளார். அமெரிக்காவிற்கு மாற்றாக நாம் நமது நட்பை பலப்படுத்திக் கொள்கிறோம். சீனா ரஷ்யா அணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆயுதங்களுக்கு சேதம் ஏற்படாதவாறு பேச வேண்டும். சீனாவின் J-17 போர் விமானங்களையும் பிரம்மோஸ் அழித்துவிட்டது. ஆனால் அந்த விஷயங்களை அமர்பிரீத் சிங் அவர்கள் சொல்லவில்லை. இங்குக்கு S-400 யமன் போல் மாறியது. S-400 என்பது ஒரு லாங் ரேஞ்ச் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. இதன் ரேடார் 600 கிமி தூரத்தில் உள்ள எதிரி பொருளையும் பார்க்க முடியும். அதாவது 400 கிமி தூரத்தில் எங்கோ பாகிஸ்தானில் உள்ள F-16 டேக் ஆப் ஆனால் அந்த டேக் ஆப் ஆன விஷயமும் தெரிந்துவிடும். F-16 காற்றில் ஆகாயத்தில் செல்ல வேண்டிய அவசியமில்லை. டேக் ஆப் ஆனாலும் S-400 ரேடாரில் மாட்டிவிடும். லாக் லோடட் அண்ட் ஷூட். S-400 மிகவும் எளிதாக பறவைகளை சுடுவது போல் அழித்துவிடும். ஸ்டெல்த் ஃபியூச்சர் இல்லை. S-400 ரேடாரை ஜாம் செய்யும் ஜாமர்களும் இடம் இல்லை. ஏங்கர்களில் உள்ள F-16 மீது S-400 தாக்குதல் நடத்தியது என்றால் 2 மடங்கு பெருமை போய்விடும். F-16 ஏங்கர்களை இவ்வளவு எளிதாக அழைக்க முடியுமா? F-16 ஏங்கர்களில் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இல்லையா என்ற சந்தேகங்களும் வரும். பாதுகாப்பு வல்லுநர்கள் ஏற்கனவே அமெரிக்காவை எச்சரித்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தரில் கள் அழைக்கப்பட்டன என்ற செய்தி வெளியே வந்தால் எதிர்ப்பது கடினமாகும் என்று எச்சரித்தார்கள். இப்போது லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் 25 நாடுகளுக்கு F-16 விமானங்களை சிறந்த விமானங்கள் என்று சொல்லிவிருக்கிறது. 24 வாங்குவோம் என்று வியட்நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. துருக்கி ஏற்கனவே 40 வாங்கியது. ஸ்லோவாக்கியா 14 ஆர்டர் செய்தது. பிலிப்பைன்ஸ் 40 ஆர்டர் செய்தது. இந்த ஆர்டர்கள் மூலம் லாக்ஹீட் மார்ட்டின் கிட்டத்தட்ட $40 பில்லியன் வரை சம்பாதிக்கிறது. இந்த போர் ஜெட்கள் விற்ற பிறகும் பராமரிப்பு சாப்ட்வேர் அப்கிரேட் என்று லாக்ஹீட் மார்ட்டின் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கும். அமெரிக்கா மறைமுகமாக தூதரக ரீதியாக இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நட்பு நாடுகளுக்கு அதாவது மூலோபாய பங்காளர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் எங்கும் F-16 பெயரை வெளியே
வெளியே சொல்லக்கூடாது. அமெரிக்க உலகளாவிய நற்பெயரையும் விற்பனையையும் பாதுகாக்க வேண்டும். என் மரியாதையை கெடுக்கக்கூடாது என்று சில கேக் ஆர்டர்ஸ் ஐயம் கொடுத்திருக்கலாம். கேக் ஆர்டர்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அழுத்தம் கொடுப்பார்கள், பின்னணியில் அழுத்தம் கொடுப்பார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் விற்று அமெரிக்கா $100 பில்லியன் வரை லாபம் ஈட்டியது. அமெரிக்காவின் பாதுகாப்பு மூலம் கிட்டத்தட்ட $360 பில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் சம்பாதித்து வருகிறது. இத்தனை நாட்களாக F-16 பெயர் வெளியே வந்தால் எங்கு லாக்ஹீட் மார்ட்டின் விற்பனை வீழ்ச்சியடையுமோ என்று பயந்தோம். F-16 ஏங்கரிலேயே அழித்துவிட்டோம் என்று தெரிந்தால் எங்கு அமெரிக்கா இந்தியாவுடன் வர்த்தகம் செய்யாதோ, வர்த்தக ஒப்பந்தங்கள் கொடுக்காதோ, அமெரிக்கா இந்தியாவுடன் கோபப்படுமோ என்று பயந்தோம். ஆனால் இத்தனை செய்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது டாரிஃப் விதித்தார். 50% டாரிஃப் விதித்தார். இந்தியா ஒரு டெட் எகானமி என்றார். இந்தியா உக்ரைன் போருக்கு நிதி அளிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். இவ்வளவு நடந்த பிறகும் கூட அந்த ரகசியத்தை வெளியே சொல்லாமல் இருந்தால் நாம் இன்னும் 100 ஆண்டுகள் 3ஆம் உலக நாடாகவே இருந்து விடுவோம். தூதரக ரீதியாக நாம் முற்றிலும் தோல்வியடைவோம். அமர்பிரீத் சிங் போன்ற பெரிய ஆட்கள் அழித்துவிட்டோம் என்று மரண செய்தியை மகிழ்ச்சியாக கூறினார்கள். நேரங்களை அடிக்கோடிட்டு கவனியுங்கள். சர்வதேச சந்தையில் சமாதி கட்டிவிட்டார்கள். இதை எப்போதோ செய்திருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இறுதியாக செய்தார்கள். அமர் சிங் அவர்கள் வருத்தப்பட்டார். ஏன் வருத்தப்பட்டார் என்றால், பாலாகோட்டில் நாங்கள் 300 பேரை அழித்தாலும் நம் ஆட்கள் இந்தியர்களே எங்களை நம்பவில்லை என்று வருத்தப்பட்டார். உண்மையில் அந்த வார்த்தைகளை கேட்டால் வருத்தமாக இருக்கும். இந்த வகையில் F-16 இதற்கு பிறகு அமெரிக்கா என்ன மாதிரியான பதிலடை கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் டீப் ஸ்டேட்டில் ஒரு முக்கிய வீரராக இருப்பதால் டீப் ஸ்டேட் மூலம் இந்திய அரசை கீழிறக்கும் முயற்சிகளையும் செய்யலாம். புதின் இந்தியா வர இருக்கிறார். சமன்பாடுகள் மாறப்போகின்றன. ஆகஸ்ட் 15 அன்று ட்ரம்ப் மற்றும் புதினுக்கு இடையே சந்திப்பு நடக்க உள்ளது. ஒருவேளையில் நடக்கலாம். புதின் கிழக்கு உக்ரைன், லோயன் சொனன்ஸ், ஜியோபார்ஜியா, கிரைமியா இந்த பகுதி முழுவதும் தனக்கே வேண்டும் என்ற கோரிக்கையோடு செல்கிறார். ஆனால் கிழக்கு உக்ரைனை கொடுக்க ஜெலன்ஸ்கி ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வரும் போல் இல்லை. என்ன நடக்கும் என்பதை காலமே தீர்மானிக்கும். எனது உள்ளடக்கமும் எனது ஆய்வும் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். ஜெய் ஹிந்த்.